ஏன் சுபா? சொல்லுங்கம்மா. ஏதோ தானம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆமாம்மா, அதையெல்லாம் அவங்க ரெடி பண்ணிடுவாங்க. நாமெல்லாம் போனா மட்டும் போதும். சரி, நீங்க ரெடி ஆகுங்க, நான் வெளியில வெயிட் பண்றேன். சரிம்மா. சரி வா, ரெடி ஆகலாம். வா. கௌதம் அடிபட்டு இருந்துச்சு, ஆளு காணோம். என்ன பண்ணான்னு தெரியலையே. கௌதம் என்னாச்சுன்னு தெரியலையே. அடிபட்டதுக்கு மருந்து எதுவும் போட்டானா? ஃபோன் பண்ணி பார்க்கலாம். ஹலோ ஹலோ கௌதம், எங்க இருக்க? உன்னை காணோம், இங்க வெளியே வந்துட்டேன். ஹலோ கௌதம், பின்னாடி திரும்பி பாரு, தெரியும். உன்னை கௌதம் கௌதம் கௌதம், உனக்கு எதுவும் இல்லைல்ல? உனக்கு எதுவும் ஆகல? நீ டாக்டர் கிட்ட போனியா? எங்க காயம் எப்படி இருக்கு காட்டு. ஏய் இந்திரா, காமாரு, எனக்கு ஒண்ணுமே இல்ல, புரியுதா? இங்க பாரு, எனக்கு ஒண்ணுமே ஆகல. நான் டாக்டர் கிட்ட எல்லாம் போய் பார்த்தாச்சு. எனக்கு பெருசா கிரிட்டிக்கலா எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஆயில்மெண்ட்லாம் கொடுத்திருக்காரு. ஓகேவா? அவ்வளவுதான். நான் போய் ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு வந்திருக்கேன் பாரு. ஆயில்மெண்ட் வீட்ல வச்சிருக்கேன். இல்ல கௌதம், காலையில நீ எப்படி இருந்த தெரியுமா? என்னால பார்க்கவே முடியல. ஐயோ இந்திரா, உனக்கு ஐடி கார்டு கொடுக்கணுங்கிற வேகத்துல தான் அப்படி வந்தேன். இப்ப அதெல்லாம் விடு. நீ எக்ஸாம் எப்படி எழுதுன? நான் நல்லா எழுதியிருக்கேன் கௌதம். காலையில போய் எழுத உட்கார்ந்த உடனே டென்ஷன்ல அப்படியே டோட்டலா எல்லாமே பிளாங்க் ஆயிடுச்சு. சரி, அவ்வளவுதான், இந்த தடவை நம்ம கிளியர் பண்ண போறது இல்லைன்னு ரொம்ப உடைஞ்சு போயிட்டேன் கௌதம். என்ன இந்திரா இப்படி சொல்ற? நீ ஒழுங்கா எழுதுனியா இல்லையா? இரு 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 கௌதம், முதல்ல அப்படிதான் இருந்துச்சு. ஆனா கொஞ்சம் மனசை அமைதிப்படுத்திக்கிட்டு நீ வாங்கி கொடுத்த வாட்ச பார்த்தேனா அப்புறம் மொத்தமா ரிலாக்ஸ் ஆயிடுச்சு. பாருடா, வாட்ச்ல டைம் தான் பார்க்கணும்னு நினைச்சா ரிலாக்ஸ்லாம் ஆகுறியா நீ அதை பார்த்து? கிண்டல் பண்ணாத கௌதம். என்ன இருந்தாலும் நீ வாங்கி கொடுத்த வாட்ச் இல்லையா? நீ கொடுக்கிற அமைதிய எனக்கு அந்த வாட்ச் கொடுத்துச்சு. நான் வேற பேசிக்கிட்டே இருந்தா எல்லாமே மறந்துடும். வா சீக்கிரம் போலாம், கோயிலுக்கு வேற எல்லாரும் கிளம்பிட்டாங்க. ஆமால கௌதம், அக்கா வேற அத்தை கிட்ட போராடி நான் வரணுங்கிறதுக்காக சாயந்தரமா கோயிலுக்கு போக கேட்டிருந்தா. என்ன பாரு, அவ ஞாபகமே இல்லாம பேசிட்டு இருக்க. சரி நீ வா போலாம் கௌதம். அப்பா வேற போன் பண்ணாரு, நான் அப்பவே கிளம்பிட்டேன்னு சொல்லிட்டேன். நீ வா சீக்கிரம் போலாம். வா வா உட்கார். போ. சரி நீ போ, நான் பாத்துக்கிறேன். சரிங்க சார். இன்னுமா வராங்க? இங்க வரணுமேனு திவ்யா வேற சீக்கிரம் அனுப்பிச்சிட்டோம். இங்க வந்தா யாரும் இன்னும் வரல. என்ன கதிர், வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? ஆமாமா, ஒரு அரை மணி நேரம் ஆச்சுமா. ஐயோ சரி சரி, நீ போய் ஐயர் கிட்ட பேசிட்டு நான் வரேன். சரிம்மா. வா. அம்மா சும்மா இருமா, நானே இந்திரா வரலன்னு டென்ஷனா இருக்கேன். ஏங்க சீக்கிரம் வாங்க. அது வந்துட்டு ஜெயா. அத்தை வாங்க. போன வருஷம் கூட நாம இந்த கோயிலுக்கு தானே வந்தோம். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குத. ஆமா சுபா, வருஷத்துக்கு ஒரு தடவையாவது இந்த அம்மனை வந்து பார்த்து வரன் கொடுமான்னு கேட்டுக்கிட்டே வந்தேன். இந்த வருஷம் தான் எனக்கு வரன் கொடுத்திருக்கா. இந்த வருஷம் எல்லாருக்குமே அருள் புரிவா. வரம் கொடுக்கறதும் எப்ப கொடுக்கணுங்கிறதையும் அம்மன் கணக்கு வச்சிருப்பான்னு சொல்வாங்க. ஆமா, வாங்க வாங்க போலாம். போலாம் வா வா போலாம்.
என்ன இவ தனியா நிக்கிறா? என்னாச்சு இவளுக்கு? ஏய் வா. ஏன் இங்க நிக்கிற? நீங்க போங்க. அந்த கூத்தெல்லாம் பார்த்தா எனக்கு கடுப்பா வருது. கேண்டி, என்ன புதுசாவா நடக்குது? இந்த 5 மாசமா நம்ம பார்க்காததா? சும்மா வா, என்ன நடக்குதுன்னு போய் பாப்போம். ஏங்க, நான் வீட்லயே இருக்கேன்னு தான் சொன்னேன். நீங்க தான் வாவான்னு கூட்டிட்டு வந்தீங்க. இங்க வந்து காவியாவை எல்லாரும் கொஞ்சறத பாக்குறதுக்கு எனக்கு என்ன தலையெழுத்தா? அப்படியெல்லாம் சொல்லாத. நீயும் வந்து சாமி கிட்ட வேண்டுனீனா ஒருவேளை உனக்கும் குழந்தை பிறக்கும்ல. என்ன யோசிக்கிறா இவ? இப்ப இந்த இலைய கலந்து கொடுத்து காவியாக்கு ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னா பழைய தூக்கி போட ஹேமா இருந்தா வசதியா இருக்கும்ல. இல்லனா இன்னொரு முறை என்ன வெளியே துரத்திடுவாங்களே. என்ன ஹேமா யோசிக்கிற? இல்ல, சாமி கும்பிட்டா குழந்தை பிறக்கும்னு நீங்க இது வரைக்கும் என்கிட்ட சொன்னதே இல்லையேன்னு யோசிச்சேன். ஓ, அதான் இப்ப சொல்லிட்டல்ல, வா போலாம். சரி, போலாம். இந்த இடம் தான் சரியான இடம். இங்க வந்த கூட்டத்துல யார் கலந்தாங்க, என்ன நடந்துச்சுன்னு யாருமே சந்தேகப்பட மாட்டாங்க. எப்படியாவது இந்த இலைய கலந்து கொடுத்துட வேண்டியதுதான். சொல்லுங்க அத்தை. பேக்ல எல்லாம் எடுத்து வச்சிட்டியான்னு ஒரு தடவை செக் பண்ணிட்டு அப்புறம் அங்க வந்து எல்லாம் பார்க்க கூடாது. ஏங்க, நான் சொன்னதெல்லாம் எடுத்து எல்லாத்தையும் வச்சிட்டீங்களா? எடுத்து வச்சிட்டேன் ஜெயா. வாங்க. வாங்க 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 வணக்கம் சாமி. வாங்க. நாளை ஆக்குறதே இன்னும் உங்களை காணுமேனு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அப்படியா? சீக்கிரம் தான் வரணும்னு நினைச்சோம். ஆனா இந்த டிராபிக்ல லேட் ஆயிடுச்சு சாமி. பரவாயில்ல, அம்பாளுக்கு பூஜை ஏற்பாடு பண்ணலான்னு இருந்தேன். அப்படியே செய்யுங்க சாமி. நீங்க கேட்டதெல்லாம் வாங்கிட்டு வந்து. நல்லது. நீங்க கொடுங்க. ரொம்ப சந்தோஷமா. நீங்க உட்காருங்க. பூஜைக்கு தயார் பண்ணிட்டு உங்களை சரிங்க சார். சரி சரி நம்மளோட அவரும் ரொம்ப உற்சாகமா இருக்காரு. சரி, போய் உட்காருங்க. போங்க. சரிங்க அத்தை. வா. போங்க. ஏய், என்ன இந்திரா வரலன்னு டென்ஷனா இருக்கியா? ஆமாக்கா, அவளுக்காக தானே நம்ம சாயந்தரமே கோயிலுக்கு வந்தது. பாருங்கக்கா, அவளை இன்னும் காணும். ஏமா, நாம வரும்போது எவ்வளவு டிராபிக்கா இருந்தது. அவளும் அந்த வழியா தானே வரணும். வருவாமா, பொறுமையா இரு. சரிம்மா, அத்தை பாக்குறாங்க, ஏதாவது நினைச்சுக்க போறாங்க. சரி. சரிக்கா, வந்துருவாமா, கவலைப்படாத. இருடி வர. ஹேமா, அத்தை, ஏன் நின்னுட்டு இருக்க? உட்காரு. சமந்தி, உட்காருங்க. வாங்க. ஆமாக்கா. அப்படியா? எங்க போயிருந்த? இல்ல, வெளியில கோயில பாத்துட்டு வந்தேன். ஓ, சரி சரி. ஏமாக்கா, அக்கா, ஆ? என்னக்கா இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? வாங்க பூஜைக்கு போலாம். இல்லடி, உள்ள பூஜைக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் ஆகும். நீ உட்காரு. ஏய், என்ன பாத்துட்டு இருக்க? ஜெயா, ஆ, அங்க பாத்தியா? நம்ம மருமகளுங்க சண்டை போடாம பொறாமை இல்லாம ஒத்துமையா இவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க பாரு. இத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கு நீயும் ஒரு காரணம். இதுல என்னங்க இருக்கு? சொத்து, பணம் இதெல்லாம் இல்லைன்னா தான் குடும்பத்துல பிரச்சனை வரும். ஆனா நம்ம வீட்டுல தான் எதுக்குமே குறைச்சல் இல்லையே. ஆமா ஜெயா, ஆனா என்ன,
இந்த கூட்டத்துல இந்திரா இருந்தா நல்லா இருந்திருக்கும் இல்ல ஜெயா? அச்சோ, அவ இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். அம்மா என்னம்மா? ஜெயா எல்லாரும் வாங்கோ, பூஜைக்கு எல்லாம் தயார் பண்ணிட்டேன். சரிங்க சாமி. வாங்க வாங்க போலாம். எல்லாரும் வாங்க வாங்க வாங்க. கௌதம், டிராஃபிக்ல பாதி தூரம் வரதுக்கே நமக்கு இவ்ளோ லேட் ஆயிடுச்சு. இந்திரா கிட்ட வந்துட்டோம் இந்திரா. டிராஃபிக்லாம் இருக்காது. ஓகேவா? சீக்கிரம் போயிடலாம். ஆனா பாவம் கௌதம், அக்காக்கு மனசு பூரா நான் வரலன்னு தான் இருக்கும். எட்டி எட்டி ஆசையா கோயில் வாசலையே பார்த்துட்டு இருப்பால. என்னாலதான் சீக்கிரம் போகவே முடியல. இந்திரா வரி பண்ணாத, எனக்கு புரியுது. சீக்கிரம் போயிடலாம். சரியா? யோ வரவங்க எல்லாம் லெஃப்ட் போ சொல்லியா? ஆட்டோ நிறுத்து, ஆட்டோ சொல்லிக்கிட்டே இருக்கேன். என்னையா பண்ணிட்டு இருக்க? இவ்வளவு தூரம் கெஞ்சணும். அந்த சைடுலாம் போக முடியாது. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். கௌதம் அங்க பாரு, வண்டியெல்லாம் டைவர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏய் ஆட்டோ நிப்பாட்டு நிப்பாட்டு. ரைட்ல போ, ரைட்ல போயா? போயானா? நம்ம ஸ்ட்ரைட்டா தானே போகணும். அங்கேயே பேரிகேட்ல போட்டு வச்சிருக்காங்க. இப்போ நம்ம எப்படி போறது? நம்ம சுத்தி போனா ரொம்ப லேட் ஆயிடுமே கௌதம். என்னன்னு பாப்போம் இரு. யோ நிப்பாட்டாத, ரைட்ல போ. யோ ரைட்ல போயா? ரைட்ல போயா? ஹெல்மெட்டை கையில வச்சுக்கிறதா வாங்கிருக்க? ஸ்ட்ரைட் எல்லாம் போக முடியாது, ரைட்ல போங்க. இல்ல சார், சார் ஒரு எமர்ஜென்சி, அவசரமா போயிட்டு இருக்கோம். எங்க வண்டி மட்டும் விடுங்க சார். ரொம்ப தூரம்லாம் இல்ல சார். இதோ அந்த ரைட் இருக்குல்ல, அங்கதான் சார் போகணும். அதெல்லாம் முடியாது சார். அதை எப்படி உங்க வண்டியை மட்டும் விட முடியும்? கிளம்புங்க கிளம்புங்க. கௌதம் கௌதம் சார், ப்ளீஸ் சார், நாங்க இப்படிதான் போகணும். ரொம்ப தூரம்லாம் இல்ல, இங்க பக்கத்துல தான் நாங்க போகணும் சார். அதெல்லாம் முடியாது Please, sir. கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. ஸ்ட்ரைட்டா போக முடியாது. கிளம்புங்க கிளம்புங்க சார். அந்த பக்கம் பெரிய ஊர்வலம் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. பாதி தூரம் வந்துட்டாங்க. உங்க காரை விட்டாலும் அங்க போய் மாட்டிக்குவீங்க. சொன்னா கேளுங்க, பேசாம ரைட்ல போங்க. சரி அப்படியே போலாம். போலாம் போலாம். யோ ரைட்ல போ சொல்லியா? எதுக்கு அங்க நிக்குது? சார் சுத்திக்கிட்டு போகணும் சார். யோ என்னையா பிரச்சனை உனக்கு? ரைட்ல போங்க, ரைட்ல போங்க சீக்கிரம். இந்திரா சுத்திட்டு போக இன்னும் 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடும். ரொம்ப லேட் ஆயிடுச்சு கௌதம். எனக்கு புரியுது, வேற வழி இல்லையே. நம்ம முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் போயிடலாம். சரியா? என்னம்மா இன்னும் இந்திராவை காணோம்? அவ இந்நேரத்துக்கு வந்திருக்கணுமே. ஏய் வருவாடி, நீ சாமியை பார்த்து கும்பிடு. அம்மா எல்லாரும் புஷ்பத்தை தொட்டு கும்பிடுங்க. உங்க குடும்பத்துல இருக்கிறவா பேர் நட்சத்திரத்தை சொல்லுங்க. ராமச்சந்திரன். மாமா, இதுல பேரு நட்சத்திரம் எல்லாத்தையுமே எழுதிட்டு வந்திருக்கேன். ஆஹா, இந்தாங்க. நன்னாதான் போச்சு. அர்ச்சனை பண்ணிடுங்க. பரவாயில்லையே சுபா, நீயும் வர வர ஸ்மார்ட் கேர்ள் ஆயிட்டு வர. தேங்க்ஸ் மாமா. சிரிங்க சிரிங்க, இன்னையோட இந்த சிரிப்புக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுறேன். நான் எடுத்துட்டு வந்த இலையை எதுல கலக்கலாம்? எதுல கலக்கிறதுனே தெரியலையே. பூஜை நல்லபடியா முடிஞ்சது. நீங்க எல்லாரும் போய் கோயில் பிரகாரத்தை சுத்தி வாங்கோ. அதுக்குள்ள நான் அம்பாளுக்கு அலங்காரம் பண்ணி வச்சிருவேன். சரி வா.
தண்ணியில எப்படியாவது கலந்துடலாமா? கரெக்ட். தீர்த்த தண்ணியில கலந்துடலாம். நீயும் நானும் சாப்பிட்டா ஒன்றும் ஆகாது. ஆனால் கர்ப்பிணி பொண்ணு கொஞ்சோண்டு இந்த இலையை பிச்சு சாப்பிட்டா கரு உடம்புல தங்காது. காவியா, எங்க பாக்குற? இல்லம்மா, இன்னும் இந்திராவை காணோம். வந்துருவாடி. ஏதோ பயமா இருக்குமா? அவ வந்துருவால? ஷோ, வந்துருவா. பேசாம இரு. சாமியை கும்பிடு. சரி. காவியா, அத்தை, என்ன அம்மா கிட்ட பேசிட்டு இருக்க? ஒண்ணு இல்ல அத்தை. சாமி கும்பிடு. போலாமா? போலாம். காவியாக்கு தனியா கொடுத்தாதான் சந்தேகம் வரும். எல்லாரும் குடிக்கிறதுல கலந்துடலாம். அக்கா, வாரிசு வரப்போகுதுன்னு ரொம்ப சந்தோஷத்துல இருக்கல்ல? இப்ப இந்த இலைய வச்சு உன் குடும்பத்து வாரிசை அழிக்கிறக்கா. இரேந்திரா, முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் போயிடலாம். என்ன என்னாச்சு காவியா? அத்தை, என்னாச்சுமா? ஒண்ணு இல்ல அத்தை. வா. என்னடி, எங்க போயிட்ட நீ? அக்கா, நான் அங்கதான் சாமி கும்பிட்டுட்டு இருந்தேன்க்கா. காவியாக்கு குழந்தை நல்லபடியா பிறக்கணும்ல, அதான்க்கா. சரி சரி, அலங்காரம் பண்ணி முடிச்சிருப்பாங்க. வாங்க எல்லாரும் போலாம். வா வா, எதையும் யோசிக்காம வா.
பூஜையை ஆரம்பிச்சு நீங்க பூஜை ஆரம்பிங்க. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்க. இருங்க இருங்க, உங்க சந்தோஷத்துக்கு சீக்கிரமே ஒரு முடிவு கட்டுறேன்.